Hi, this is Byte YouTube channel, easy way to learn Pythons. In this video, we are going to see how to compute the square root of a number using Newton's method. So first, we know what is square root of numbers, right? The Newton square root method, we have two formulas. First, we calculate the approximations. The approximation calculate பண்றதுக்கு the formula is 0.5 into n. So n என்றது எந்த நம்பருக்கு நம்ம வந்துட்டு ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்ணணும், that is called value n. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூவை கெஸ் பண்ணி அப்ராக்சிமேஷன் கண்டுபிடிக்கிறோம். அந்த வேல்யூ கெஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0.5 n அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேஷன் கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ நியூட்டன் ஸ்கொயர் ரூட் மெத்தடோட தீம் என்ன அப்படின்னா we have to calculate the better approximations. ஸோ பெட்டர் அப்ராக்சிமேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா that is again 0.5, அதான் நம்ம 1/2 சொல்லியிருக்கோம். that is 0.5 ஸ்டார் approximation plus n divided by approximations. this is calculate the better approximation. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு ஃபார்முலா தான் இருக்குது. யூசிங் தீஸ் டூ ஃபார்முலாஸ் we can calculate the square root of a number using Newton's method. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹியர் என்னோட வேல்யூ 10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அப்ராக்சிமேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா 0.5 ஸ்டார் n. ஸோ 0.5 ஸ்டார்ஸ் என்னோட வேல்யூ 10. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we can get the result 5. So what is the next formula? We have to calculate the better approximation. So the better approximation equal 0.5 star approximation oda value vandu 5. So 5 plus 10 divided by 5, that is n divided by approximations. What is answer? 3.5. So the 3.5 என்றது தான் நம்மளோட ரிசல்ட். சரியா? ஸோ ஆனால் இந்த நியூட்டன் ஸ்கொயர் ரூட் மெத்தடில் பெட்டர் அப்ராக்சிமேஷன்ன்றது ஒரு டைம் பண்ணுறது மட்டும் கிடையாது. நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் எத்தனை டைம் பெட்டர் அப்ராக்சிமேஷன் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோமோ அவ்வளோ தூரம் நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ தட் நம்ம ஹவு மெனி டைம்ஸ் வி நீட் டு கால்குலேட் தி பெட்டர் அப்ராக்சிமேஷன்ஸ் ஸோ அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். So this is a program to calculate the Newton square root method. So here we get the input n equal, it's a input of enter the value of n. We can get the any values, right? So you know that concept, that is input of method should return the string value, so that we put the type conversion int of. So integer convert பண்ணிக்கிறதுக்காக int of னு போடுறோம். So value of n வாங்கிக்கிறோம். Here the value is 10, right? Okay. How many times நான் approximation calculate பண்ணணும் அப்படின்றதை நம்ம இன்புட்டாக வாங்கிக்கிறோம் இல்லையா? ஸோ தட் how many அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸோ int of input of how many times need to calculate the approximation அப்படின்னு வாங்கிக்கிறேன். ஸோ நான் இங்கே இந்த இதில் இன்புட் வந்து 3 அப்படின்னு சொன்னால் 3 times என்னோட approximation calculate பண்ணணும்னு சொல்லிடுறேன் நான். ஸோ இட்ஸ் 3. தென் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா? approximation equal 0.5 star n. ஸோ ஜஸ்ட் இது அசைன் பண்ணும்போது 0.5 ஸ்டார் என்னோட வேல்யூ வந்து 10. ஸோ தட் 10. வாட் இஸ் ஆன்சர்? 5. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும், வந்திருக்க ஆன்சரை எவ்வளோ டைம் பெட்டர் அப்ராக்சிமேஷன் கால்குலேட் பண்ணணுமோ அவ்வளோ டைம் என்னோடய லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். சரியா? ஸோ தட் ஹியர் ஐம் யூசிங் த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் ஐ இஸ் அ வேரியபிள், இன் இஸ் ஆப்ரேட்டர், ரேஞ்ச் ஆஃப் how many. ஸோ how manyல நமக்கு என்ன இன்புட் இருக்குது? 3 இருக்குது. ஸோ நார்மலாக என்னோட அந்த லூப் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆக போகுது? 3 times எக்ஸிக்யூட் ஆக போகுது. எப்போ 3ஐ விட எக்ஸிட் ஆகுதோ அப்போ லூப்பை விட்டு வெளில வந்துடணும். நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடணும். ஸோ தட் ஃபஸ்ட் டைம் என்னோட ஐயோட வேல்யூ வந்துட்டு 1 இருக்கும்போது நார்மலாக அந்த ஐயோட வேல்யூ 0லேருந்து 2 வரைக்கும் 0 1 2ன்னு போகும். பட் நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஐயோட வேல்யூ 1 2 3 அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1 இருக்கும், தட் இஸ் ஐ, தட் இஸ் 1 இன் ரேஞ்ச் ஆஃப் ஹவு மெனியோட வேல்யூ 3. ஸோ 1 இருக்கும்போது calculate the better approximation. ஸோ better approximation equal 0.5 star approximation plus n divided by approximations. நம்ம அதை ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அப்போ என்னோட வேல்யூ வந்து 3.5. ஸோ இப்போ வந்திருக்க பெட்டர் அப்ராக்சிமேஷனை நான் எங்கே ஸ்வாப் பண்ணிக்கிறேன்? அப்ராக்சிமேஷன் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அப்ராக்சிமேஷன் என்ன வேல்யூ இருக்குது? 3.5ன்றது இருக்குது. ஸோ எகெயின் இந்த லூப் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போது இந்த லூப்போட வேல்யூ என்ன அப்படின்னா ஐயோட வேல்யூ 2. ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1 இருந்தது, இப்போ என்ன மாற்றிருக்கேன் அப்படின்னா ஸோ 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஹவு மெனியோட வேல்யூ 3 தான். ஸோ ஐயோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது ஐ நீட் டு கால்குலேட் தி பெட்டர் அப்ராக்சிமேஷன். 0.5 ஸ்டார் அப்ராக்சிமேஷனில் இப்போ என்ன வேல்யூ இருக்குது? 3.5ன்றது இருக்குது. ஸோ 3.5 ப்ளஸ் 10 டிவைடட் பை 3.5. ஸோ இப்போ என்ன ரிசல்ட் கிடைக்கும் எனக்குன்னா, நீங்கள் ஜஸ்ட் கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள், யூ கேன் கெட் த ஆன்சர் 3.17. ஸோ தட் இப்போது என்னோட பெட்டர் அப்ராக்சிமேஷனை நான் அசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்வாப் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அப்ராக்சிமேஷன் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு ஸ்வாப் பண்ணிக்கிறேன். எகைன் நான் இப்போ என்ன பண்ணணும்? என்னோட லூப் வந்து ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். என்னோட ஐயோட வேல்யூ 1 2லேருந்து ஐ கேன் சேஞ்ச் இன்ட்டு 3.
So 3 in change ஆகும். 3 in change ஆகும்போது again I calculate the better approximation. You can calculate the value. You can get the 3.16 as a result. Then again better approximation change பண்ணிக்கணும். Again இப்போ நீங்கள் once increment பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஐயோட வேல்யூ 4ன்னு மாறிடும். that how many ஓட வேல்யூ 3. ஸோ லூப் வந்துட்டு எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் என்ன உங்களுக்கு ஸோ லூப்பிங்கிலேருந்து ப்ரோக்ராம் வெளியில் வரும். ஸோ print the answer as better approximation. ஸோ better approximation ரிசல்ட் என்ன இருக்கும்? better approximationல 3.16 இருக்குது. ஸோ அது வந்து ரிசல்ட்டாக print ஆகும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பைத்தான் ஐடியில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம், என்ன ரிசல்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். This is a Python idle. So already na program na போட்டு வச்சிருக்கேன். Just explain the program now. So see the program. The same program n equal int of input of enter the values of n. Then how many la எத்தனை டைம் கால்குலேட் ஆகணுமோ அந்த வேல்யூ நான் கெட் பண்ணிக்கிட்டேன். So I calculate the approximation. Then write the for loop I in range of how many. Then I calculate the better approximation values. Then so print the results. நான் இப்போ இந்த இடத்துல நான் print பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு டைம் எனக்கு வேல்யூ print ஆகிட்டே இருக்கும். எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைச்சா மட்டும் போதுன்றதுக்காக நான் என்னோட லூப்பை விட்டு வெளில வந்துடுறேன். ஸோ மோஸ்ட்லி ப்ரோக்ராம் பிகினர்ஸ் போடும்போது என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இன்டென்டேஷன் பிளாக் வந்து தப்பு பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டென்டேஷன் பிளாக்கை பற்றி நல்லா கிளியராக சொல்லிடுறேன். ஸோ நம்ம எந்த இடத்துல எந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதும்போது இந்த கண்டிஷன்ஸ் இஸ் ஷுட் எண்ட் வித் கோலன். ஸோ இந்த கோலன் பார்த்துட்டோம் அப்படின்னாவே இந்த நெக்ஸ்ட் லைன் இஸ் இன்டென்டேஷன் பிளாக். ஸோ இந்த லூப்பிங்குள்ளே எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்த ஃபார் லூப்போட இன்டென்டேஷன் பிளாக் உள்ளே இருக்கணும். எப்போ என்னோடய லூப் முடியுதுன்னு நினைக்கிறோமோ அப்போ என்ன பண்ணணும்னா என்னோடய இன்டென்டேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டு என்னோடய பிளாக்கை விட்டு வெளில வந்துட்டு என்னோட அஸ் யூஷுவல் ஸ்டார்டிங் லைன் எங்கேயோ அங்கே வந்து என்னோடய ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்போ இன்டென்டேஷன் அப்படின்றது வித்தின் அ பிளாக். ஸோ இந்த ஃபார் லூப்புக்குள்ளே எதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அது மட்டும் என்ன பண்ணணும் எனக்கு. ஸோ என்னோடய பிளாக்குள்ளே ஒரு இன்டென்டேஷன் ஒரு ஸ்பேஸ் வந்து தள்ளி ஒரு டேபு தள்ளி எனக்கு லைன் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ எப்போ இன்டென்டேஷன் முடியணுன்றதை ப்ரோக்ராமாக தான் டிசைட் பண்ணணும். ஸோ எனக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டோட இன்டென்டேஷன் முடியுதோ அப்போ என்ன பண்ணிடுறேன் நான் என்னோட ப்ரோக்ராமை விட்டு வெளில வந்துடணும். சரிங்களா, இதான் மோஸ்ட்லி பிகினர் தப்பு பண்ணுறது. செகண்ட் திங் இந்த இடத்துல இந்த இன்ட் ஆஃப்ன்ற ஒரு டைப் கன்வர்ஷன் போடுறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கிங் இன் 2.7, சம் பீப்புள்ஸ் ஆர் ஒர்க்கிங் 3.7. ஸோ 2.7 ஒர்க் பண்ணும்போது ஸோ நோ நீட் டு புட் தி டைப் கன்வர்ஷன். இன்ட் ஆஃப்ன்ற மெத்தட் போட தேவை கிடையாது. ஜஸ்ட் இன்புட் ஆஃப் மெத்தட்ஸே டேரெக்டாக இண்டிஜுவலாக எடுத்துக்கும். அப்படின்னா வி கேன் புட் ரா அண்டர்ஸ்கோர் input of. But 3.7 வரும்போது the input of method should get the value and return the string as a output. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம இண்டிஜராக வாங்குறதுக்காக int அப்படின்ட்டு டைப் கன்வர்ஷன் பண்ணிக்கணும். இது நம்ம அந்த கரெக்டாக போட்டுறணும். ஸோ தென் இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் தப்பு பண்ணுவீங்க, அதையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஐம் கோயிங் டு ரன் திஸ் ப்ரோக்ராம் நவ். ஸோ ரன் மாடல். ஸோ ஆல்ரெடி நான் ப்ரோக்ராம் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ ரன் த ப்ரோக்ராம் நவ். ask the value, enter the value of n. I give the 10, right? Then how many times calculate the approximation? 3 times calculate பண்ணணும். So the answer is 3.16. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் இன்புட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் அ ப்ரோக்ராம் டு கால்குலேட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நம்பர் யூஸிங் நியூட்டன்ஸ் மெத்தட். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.